أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتلقون ولا تبقون وأنتم سامدون فسجود لله واعبدون أطيعوا الله وأطيعوا الرسول ஏகநாயன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலாவாத்தும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் தாபீன்கள் தமோ தாபீன்கள் இமாம்கள் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஜுமா தினத்தில் குறித்த நேரத்தில் இறையிலத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவருடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாய் வல்ல ரஹ்மான் நம்முடைய நல்ல அமல்களை அங்கீகரிப்பானார். நாளை மறுமை நாளிலே நல்லவர்களுக்காக விசுவாசிகளுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அல்லது ஜன்னாத்துல் நயீமிலே பேசுகின்ற என்னையும் எனது குடும்பத்தாரையும் கொண்டு அமர்ந்திருக்கின்ற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் வல்ல ரஹ்மான் ஒன்றிணைப்பானாக என்று மீண்டும் ஒருவரை பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மா உரையினை ஆரம்ப செய்கின்றேன். எனது அருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் காரணத்தின் அடிப்படையிலே நம் அனைவருக்கும் இன்றைய ஜும்மா கிடைக்கப்பட்டிருக்கிறார். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற ஒரு ஜுமாவிலே நாம் அமருவோமா இல்லையா என்று நமக்கு தெரியாத அன்பானவர்கள்.
ஆகவே கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜமாவிலே சொல்லுகின்ற விஷயங்களை செவிதாட்டி கேட்டு அதில் நல்ல விஷயங்கள் இருக்குமையானால் உடனே நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் மாணவர்களை. ஏனென்று சொன்னால் சில மரணங்கள் நம் கண் முன்னால் வந்து போய் கொண்டிருக்கின்றன. பேசியவர் இந்த பேச்சை முடிப்பாரா என்று நாம் அறிய முடியாது. அதே போன்றுதான் வந்தவர் நாம் திரும்பி சென்று விடுமா என்று நம்மால் உறுதியாக கூற முடியாது. எதுவாக இருந்தாலும் பல ரஹ்மான் அறியக்கூடியவராக இருக்கார். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்திலே இறுதியாக ஒரு வசனத்தை ஓதி நிறைவு செய்தேன். சூரத்து நஜ்ம். ரப்புல் ஆலமீன் அவருடைய கித்தாபிலே பேசுகிறார். அருமையான ஒரு வசனம். ரப்புல் ஆலமீன் அதை சொல்லுகிறார். وأنتم سامدون فسجود لله احمدون. விஷயத்தை நம்ம பார்க்க அழுகை பருத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் ஓதினால் சஜிதா செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே நம்ம எல்லோரும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அழக்கூடியவர்கள் தான். பொதுவெளியில் தயக்கம் காட்டுவோம் சில நபர்கள் அழுவதற்கு. ஆனால் தனிமையிலே அமர்ந்து தொழுகையிலே அழக்கூடியவர்கள் தான். எதற்காக நாம் அழுகிறோம் என்று சொன்னால், ஒன்று துனியாவினுடைய வாழ்வாதாரங்களை குறித்து, வசதி வாய்ப்பை குறித்து, தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்து, தீராத நோய் நிவாரணத்தை குறித்து, பெண் பிள்ளைகள் இருக்கிறதே அதை சரியான முறையிலே ஒரு அரணிடத்திலே கட்டி கொடுத்து நாம் அதிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பதை குறித்து, அல்லது நாம் யார் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறோமோ, நேசம் வைத்திருக்கிறோமோ, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அண்டை வீட்டார் கூட இருக்கலாம், ஏன் பிள்ளை கூட இருக்கலாம், அவருடைய திடீர் மரணம். பொதுவாகவே இதை நினைத்து நாம் கண்ணீர் சிந்துவோம். அழுகையை பொறுத்தவரை எல்லோரும் ஒரே விதமான அழுகை நம்மளிடத்தில் வராது. அதிகமாக நேசிக்கக்கூடிய நட்பு வட்டாரம் அல்லது தாய் தந்தை அல்ல பிள்ளை திடீரென்று மரணம் செய்தி கேட்டோம் என்று சொன்னால் அதனுடைய அழுகையே வேறு விதமாக இருக்கும். தீராத நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது நாமும் கூட சில சந்தர்ப்பத்தில் அல்லாவிடத்தில் கேட்டு விடுவோம், அல்லாஹ் இவருக்கு மரணத்தை கொடுத்து விடக்கூடாதா? அவருடைய மரணங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் கேட்கும்போது அழுகை குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய ஆரம்பத்தில் அழுதிருப்போம். இப்பொழுது மேற்படி சொன்ன அனைத்துமே நம்மளுடைய அழுகையை பொறுத்த வரைக்கும் எதை குறித்ததாக இருந்தது என்று சொன்னால் அனைத்துமே துனியாவை குறித்ததா இல்லைங்களா? ஒன்று பொருளாதாரம் துனியாவை குறித்து, ஒன்று பிள்ளைகள், மனைவி மக்கள்கள், தாய் தந்தர்கள், அனைத்துமே துனியாவை குறித்து தான். இதை நினைத்து தான் நாம் அழுகிறோம். ஆனால் முன்ஜாமிகளாக இருக்கக்கூடிய அவர்களை உருவாக்கிய முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அவர்களாகட்டும், அந்த சகாபாக்களாகட்டும், அவர்களும் அழுதிருக்கிறார்கள். எதை குறித்து அழுதிருக்கிறார் என்று சொன்னால் வரலாறுகளை படிக்கும் பொழுது துனியாவை குறித்தல்ல, ஆகிரத்தை குறித்தன்பார், பரலோக ஜீவிதத்தை குறித்து. அந்த பரலோகத்திலே ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை வேண்டும் என்பதற்காக நரகத்திலிருந்து தப்பித்து எங்களுக்கு சொர்க்கம், அது ஒரு யதார்த்தமான லட்சியத்தோடு அழுதிருக்கிறார்கள். வரலாறுகளை புரட்டி பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். பாருங்களேன், சில செய்திகளை சுருக்கமாக உங்களுடைய செவிகளுக்கு. திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ், அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ். அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் அவரிடத்தில் சொல்லுங்கள், நன்மையான விஷயங்களை சொல்லுங்கள், அவர்கள் அதை முதன்மையாக செவி ஏற்கட்டும். அவர்கள் செவி ஏற்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய இதயத்திலே பதித்துக் கொள்ளட்டும். அவர்கள் இதயத்திலே பதித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர்கள் உடனே நடைமுறைப்படுத்திக் கொள்வார்கள். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லுகிறான், அல்லதீன யஸ்தபிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் உலுல் அல்பாப். அவர்கள் நேர்வழி அடைந்தவர்கள். அல்லாஹ் அந்த நேர்வழி பெற்ற ஒரு கூட்டத்தை நம் அனைவர்கள் ஆக்கியருள்வார்.
இப்போ சொல்லக்கூடிய செய்திகள் குறைவாக இருந்தாலும் உள்ளத்திலே பதித்துக் கொள்வது, அது நேர்வழி பெற்றவர்கள் கூட்டத்திலே ஆக்கிக் கொள்வது என்பது நம்முடைய கடமை என்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மஸ்ஜிதுல் நபவி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய வீடும் பள்ளியும் ஒன்றாக. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வத்தல்குன் வலா தஃபுகுன் அன்தும் சாமிதூன் ஃபஸ்ஜூது லில்லாஹி வஅபுதூன். நீங்கள் சிரிக்கிறீர்களா? உங்களுக்கு அழுகையே வராதா? நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா? சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தோழர்களை சிரித்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் உபதேசத்தை இறுகமாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள் சஹாபாக்கள். இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய மற்றொரு கித்தாபாக இருக்கக்கூடிய ஃபத்ஹுல் பாரியிலே விவரித்து சொல்கிறார்கள், அந்த சோழர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்திலேயே தன்னுடைய முகங்களை, தன்னுடைய கைகளை கொண்டு முகங்களை பொத்தியவர்களாக மூளையில் அமர்ந்து கொண்டு அழுக ஆரம்பித்து விட்டார்கள் என்று வரலாறுகளிலே பதிவு செய்து. காரணம் என்ன தெரியுங்களா? அழுகை என்பது ஒரு இபாதத்துங்க. நிறைய பேர் அழுவதற்கு கடினம் காட்டுவார்கள், ஆனால் தனிமையில் அழுவார்கள். அழுகை என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவது. அதுவும் தொழுகையில சுஜூதை என்னுடைய அடியான் என்னிடத்திலே அழுது மன்றாடி கேட்கிறான். நம்ம யார்கிட்டயே கேட்கணும்? துனியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவரிடத்துல கேட்கிறதுக்கு தகுதியானவன், கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ரப்பல்லவா. சுஜூதிலே மன்றாடி கேளுங்க. எல்லாம் எனக்கு நஷ்டமாய்க்கொண்டே இருக்கு, பொருளாதாரத்தில் நிவர்த்தி இல்லாம இருக்கிறமானே, எனக்கு ஒரு வெளிச்சம் காட்டுறானே, ரமானே எனக்கு பெண் பிள்ளை இல்லை, ஆண் பிள்ளை இல்லை, ஒண்ணு கொடுத்துடைய எல்லாம் என்னுடைய உம்மாக்கு உப்பாக்கு நேர்வழி இல்லை, எனக்கு கிடைச்சிருக்கு, மனைவிக்கு இல்லை, கணவனுக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு இல்லை, இவங்களுக்கு ஒரு இதாயத்தை கொடுக்க கூடாது அல்லாஹ். சஹாபாக்களுடைய கவலைகள் எல்லாம் அதை கொடுத்தல். சஹாபாக்களுடைய அழுகை எல்லாம் பாருங்களேன், ஹிதாயத்துக்காக அழுதிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை கொடுக்க முடியவில்லையே, சதக்கா கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி அழுதிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமே, நஷ்டமடைந்த கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாது என்று அழுது மன்றாடி இருக்கிறார்கள். இந்த துனியா வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், இது ஒரு சோதனை, எங்களுக்கு ஆகிரத்தோடைய வாழ்க்கை தான் வேண்டும், அதை குறித்து அழுதிருக்கிறார்கள். பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். நம்ம குர்ஆன் ஓதுறோம், நோட்டு முடிந்து விட்டது, ரமலான் முடிந்து விட்டது, துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கவலை கண்ணீர் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை என்பார்களே, சஹாபாக்களுக்கு இருந்தது. கேள்விப்பட்டிருக்கிறதா? அத்தாவு சலங்கள் என்று சொல்லுங்க, சஹாபி அத்தாவு கேள்விப்பட்டிருக்க, வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நல்ல தொழில் வல்லுநராக இருக்கக்கூடிய, துணிகளுக்கெல்லாம் எப்ராய்டிங் தொழில் செய்வோம் இல்லைங்களா, அதை செய்யக்கூடிய ஒரு அருமையான சகாபி. அவருக்கு ஒரு முதலாளி வர்ற, சுருக்கமாக சொல்றாங்க, ஒரு முதலாளி வர்றாரு, அத்தாவே நான் நிறைய போர்வை உங்கள்கிட்ட தர்றேன், அதில் நான் விரும்பியை போல வியாபாரத்திற்கு அதில் எப்ராய்டிங் செய்யணுங்கிறாங்க. அத்தா ஒரு சலுகைலாம் வாங்கிடுறாங்க. சில நாட்கள் கழித்து அந்த எப்ராய்டிங்கெல்லாம் சரி செய்து அந்த முதலாளி இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. பாருங்க, அருமையான ஒரு சம்பவம். சகாபாக்களுடைய கவலை, அழுகை எப்படி இருந்து என்பதை பாருங்க. தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சகாபாத் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பாருங்களேன். கொண்டு போய் கொடுக்குறாங்க. முதலாளி பணம் கொடுத்தவர், அவருக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கும், என்னதான் இருந்தாலும் நான் தானே பணம் கொடுக்குறவன். அந்த போர்வை என்ன பண்றாருன்னா, ஒரு போர்வை எடுக்கிறார், அந்த அத்தாவு முன்பாக இப்படியே உதறி இப்படி காட்டுறாரு. இவ்வளவு தாங்க செய்யறாரு, வேற ஒண்ணுமே செய்யல. இந்த உதறி அப்படியே பார்க்கிறாரு. அத்தாவே சொல்லுங்கள், அத்தாவே எம்ப்ராய்டிங் நீ செய்திருக்கிறாய், ஆனால் அது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே. நல்ல தொழில் வல்லுனர், இதைத்தாங்க சொல்றாரு. அழுக ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம இந்த அதிசை கட்ட நமக்கு எப்படி இருக்கும், என்னடா சம்பந்தமே இல்லாம சகாபாக்கள் இருக்கிறாங்களே,
இதுக்கும் அழுகைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உண்டு சகோதரர்களே. அழுகிறாங்க. சகாபாக்கள் ஆச்சரியத்தில் கேட்கிறாங்க, கர்த்தாவே எதற்காக அழுகிறீர்கள்? இல்லை, நான் மறுமையை நினைத்து அழுகிறேன். ஒரு போர்வை உதவிய காரணத்தில் மறுமைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இல்லையே. மறுமையை நினைத்து அழுது. இந்த நேரத்தில் மறுமையை குறித்தா? இல்ல, நான் தொழுதிருக்கிறேன், நோன்பு நோட்டிருக்கிறேன், சதக்கா கொடுத்திருக்கிறேன், குர்ஆன் பாராயணம் செய்திருக்கிறேன், நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்காக எல்லோரையும் அழைப்பான். அழைக்கக்கூடிய தருணத்திலே தந்தையோடு பெயரை சேர்த்திதான் ஒவ்வொரு மக்களையும் அழைப்பான் ரப்புல் ஆலமீன். என்னுடைய தருணம் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் எடுக்கும் பொழுது, அத்தாவே அல்லாஹ் நான் வந்து விட்டேன், அல்லாஹ் அத்தாவே நீ தொழுதாயா? அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், நான் தொழுதிருக்கிறேன், நோன்பு நோட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு அழுகை பாருங்களேன். அத்தாவே நீ தொழுதாயா? அத்தாவே நீ நோன்பு நோற்றாயா? அத்தாவே நீ ஜக்காத்து கொடுத்தாயா? அத்தாவே நீ குர்ஆனை பாராயணம் செய்தாயா? எல்லாம் கேட்பான். எல்லாம் நான் தொழுதையா? அல்ல. அத்தாவே நீ தொழுது உண்மைதான், ஆனா அந்த தொழுகையில இகலாஸ் இல்லையே. எந்த ஒரு சிந்தனை பாருங்க. நம்மளும் தொழுகிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாமே தொழுதுக்கிறோம். என்றைக்காவது என்னுடைய தொழுகை ரஹ்மானே, அல்லாஹ்வே என்னுடைய தொழுகையில சிறு சிறு தவறுகள் இருந்தால் மன்னிக்குவதற்கு தகுதியான நீயாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாய், அதை மன்னித்தரு, அதுக்குண்டான கூலியை வெகுமதியை தா என்று பெற்றிருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்திலே வசுவாசை சைத்தான் ஏற்படுத்திக் கொண்டேதானே இன்று வரைக்கும் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். மறுக்க முடியுமாக? நம்ம இகலாசோடு தொழுதிருக்கிறோம் என்று உறுதியாக நம்ம இடத்துல சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, பதவிக்காக, பொறுப்புக்காக, இன்னொரு நபர்களுடைய பாராட்டுதலுக்காக, அல்லது மக்கள் மத்தியில கூட்டங்களுக்காக, தனிமையாகட்டும் மறுக்கிறோமா இல்லையா? இகலாஸ் இல்லையே. தொழுது உண்மைதான், ஆனா இகலாஸ் இல்லையே. நோம்பு நோட்டிருக்கிறியா? நான் நோம்பு நோட்டிருக்கிறீங்களா? நோம்பு நோட்டிருக்கிறாய், தக்குவா இல்லையே. அல்லக்கும் தத்தக்கூன் திருமறை குர்ஆன் அதான சொல்கிறான். நோன்பு என்பது இறையச்சம் உடையவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான். நம்ம 30 நோன்பு நோட்டிருக்கிறோம். இரவெல்லாம் நின்று வடமொழிகள் இருக்கிறோம். சுபுகிலிருந்து மகரீப் வரை நாம் நோன்பு நோட்டிருக்கிறோம். அந்த நோன்பு தக்குவாய் உண்டாக்குவதற்குத்தான். அத்தாவு சல்மிகளில் அழுகிறார்கள் மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணை குறித்து. தக்குவா இல்லாமல் ஆகிவிட்டது அத்தாவை என்று அல்லாஹ் சொல்லி விடுவானோ? நீ சதக்கா கொடுத்தாயா? கொடுத்தேன். பிறருடைய பாராட்டுவதற்காக கொடுத்து விட்டாய் என்று அல்லாஹ் சொல்லி விடுவானோ? குர்ஆனை ஓதினாயா? ஓதினேன். ஆனால் அதன் அடிப்படையில் நீ வாழ்க்கை ஜீவிதத்தை நடக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்டு விடுவானோ? சாதாரண ஒரு சிறு போர்வையினுடைய நிலையை குறித்து அந்த முதலாளி சொன்ன உடனேயே அந்த நேரத்தில் மறுமையை நினைத்து அழுதிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முறை அழுக வேண்டும்? பாவம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, அக்கிரம் செய்யக்கூடிய, நான் என்ற பெருமை அடிக்கக்கூடிய, என்னால் தான் எல்லாம் முடியும் என்று ஆணவத்தோடு நடக்கக்கூடிய, அடுத்தவருடைய கரியை இன்று வரைக்கும் தின்று கொண்டிருக்கக்கூடிய, இல்லை அங்கனே இல்லை. நம்ம எவ்வளவு முறை அழுகணும்? சகாபாக்கள் அழுகை ஆகிரத்தை குறித்து தான் இருந்தது. இவர்களை உருவாக்கியவர் யார்? முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவருடைய அழுகை எப்படி இருக்கும்? சொல்வதற்கு நேரம் பதறப்பல், சொல்வதற்கு நேரம் பதற சொல்லிக்கொண்டே போகலாம். வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். அழுகை என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை எடுத்து படித்தோம் என்று சொன்னால் தோழர்கள் எல்லாம் எதை நினைத்து அழுதிருக்கிறார்கள், நாம் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம்? சில பெண்கள் காரணம் இல்லாமல் அழுகிறாங்க. ஸ்திரீகள் தொலைக்காட்சி வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்து அழுகிறார்கள். பொருளாதாரத்தை வாங்கி நடிக்கக்கூடிய, வழிகேட்டின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய, திரையில் வரக்கூடிய அந்த திரையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வேதனை குறித்து அழுகக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுவெல்லாம் நம்மை பாத்தில் கொண்டு போய்விடும், வழிகேட்டுக்கு கொண்டு போய்விடும். தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். காரணம், அழுகை என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவது. அந்த நெருக்கத்தின் பக்கம் நாம் விரைவாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அழுகையை அதிகப்படுத்த வேண்டும். எதற்காக? மறுமை என்ற ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுறுத்தியவனாக முதல் ஜுமாவை நிறைவு செய்கிறேன். வாக்குத்தம் இல்லை.
اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எனதருமை அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முதல் ஜுமா உரையில் நம்முடைய அழுகை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில தகவலை சொல்வோம். ஒரு வரலாற்றை சம்பவத்தை இப்போ நினைவுபடுத்த கடைபெற்றிருக்கும். சூரத்துல் தௌபாவிலே ரப்புல் ஆலமீன் 3வது வசனத்தில் அஸாபிகூனல் அவ்வளவு முஹாஜிரில் அன்சார் என்று சொல்கிறார். அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நாம் பொருந்திக் கொண்டோம், அவர்கள் எம்மையும் பொருந்திக் கொண்டார். ரலியல்லாஹு அன்ஹு வரவும். தோழர்களே, அல்லாஹ் ஒரு சமூகத்தை பொருத்திக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு இபாதத் செய்திருப்பார்கள், எந்த அளவுக்கு தியாகம் செய்திருப்பார்கள். சும்மா அல்லாஹ் ஒருவரை புரிந்து கொள்வார்கள். இந்த தீனுக்காக தன்னுடைய உயிரை கூட துச்சமாக கொடுத்தவர்கள் தான் சகாபாக்கள். தீனா குடும்ப உறவா என்று வரும்போது தீன் என்ன இன்னைக்கு என்று நின்றவர்கள் சகாபாக்கள். பொருளாதாரமா தீனா என்று சொல்லும் பொழுது தீன் தான் என்று நின்றவர்கள். இப்போ சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஏற்கனவே நினைவுபடுத்திருக்கோம். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு உண்டு. என கட்டாயம் சொல்லியாக வேண்டும். என்ன கருத்து வேறுபாடு என்று அலசி பார்க்கும் பொழுது பலகீனமானது என்று சொல்லக்கூடியவர்கள் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நாம் அறிந்த நாம் பங்கு பெற்ற நிறைய வகுப்புகளில் கூட இந்த ஹதீஸை பொருளாதாரத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம கேட்டோம். கேரளா இருக்கக்கூடிய சலஃபிகள் இடத்துலலாம் ஹதீஸ் லைஃபானோ சஃபிகானோ கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இது மார்க்கர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டானாலும் இது பலகீனமானதல்ல, இது மக்களிடத்தில் பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னிடத்தில் எது கிடைத்தாலும் பிற மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அழுகையினுடைய சம்பவங்களை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைக்கிறார்கள், தோழர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். தோழர்களை இக்கட்டான சூழ்நிலை உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து போடுங்க என்று சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்றைக்கு சுபூனுடைய தொழுகை தொழுதவர் யார்? இன்றைக்கு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? இன்றைக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தவர் யார்? இன்று ஜனாசாவிலே பங்கு பெற்றவர்களால்? சகாபாக்கள் எல்லாமே அமல்கள் செய்யக்கூடிய, யாரும் குறைந்தவர்கள் அல்ல, இருந்தாலும் அமலிலே போட்டி ஓடக்கூடியவர்கள். அதிலே முதன்மையானவருடைய கை யார் உயரும் தெரியுமா? தோழரிடத்தில் கேட்கும் போதெல்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போதெல்லாம் முதன்மையா யார் எடுத்து உயரும்னு சொன்னா இந்த அபூபக்கர் சித்திகளுடைய கை தான் உயருங்க. அவ்வளவு மென்மையானவங்க, இலகுவானவர், பொசுக்கு நடந்துருவார். அவருடைய வரலாறை படிச்சு பாருங்களேன், பொசுக்குன்னு அழுதுருவார். மென்மையான மனிதர். ஆனால் அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் முதன்மையாக கையை உயரும். இதில் பாருங்க, போட்டி பாருங்க. நம்ம பொறாமப்படுவோம், அடுத்தவளை கமுத்திற்கு தான் பொறாமப்படுவோம். நம்மளோடு பேசி பழகிவேன், நம்மளோடு வியாபாரம் செய்த திடீர்னு வளர்ச்சி உச்சத்துக்கு வந்துருச்சுன்னா அவருடைய பொருளாதார நஷ்டம் அடையட்டும்னு நம்ம நினைக்குவோம். ஆனால் தோழருடைய பொறாமை அப்படி இருந்து விடாது. உமர் கத்தாப் அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டும் சொல்லி நிறைய சுருக்க முடிச்சிடுறாங்க. உமர் அவர் பொறுத்தவரைக்கும் மனசில் நினைக்கிறாரு, எப்போ பாரு இந்த அபூபக்கர் அவர்கள் முதன்மையானவரே வந்துட்டு இருக்கிறாரு. இது போன்ற ஒரு சபையில் நான் நன்மையான விஷயத்தில் முதன்மை, நம்ம மக்களை வளர்த்தணும், அப்படித்தான் வளர்த்தணும். நல்ல விஷயத்தில் முதன்மையான வர்றேன், தீங்கான விஷயத்தில் அல்ல, வழிகட்டு விஷயத்தில் அல்ல, நல்ல விஷயத்தில் முதன்மையான வர வேண்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் உமர்களில் அவங்க. அது போன்று நடக்குது ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகிறார்கள், பொருளாதாரத்தில் கொண்டது கொட்டுகள் சொல்லப்படுகிறது. எல்லா இரண்டு வகையான ஹதீஸுங்க அன்பானவர்களே. எல்லாரும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. பொருளாதாரத்தை பதுக்கி வைக்கக்கூடிய செல்வந்தர்களே, கவனமாக சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது, சஹாபாக்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்துகளை தவிர நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறை சொல்வதற்கு நாம் தகுதியானவர்கள் இல்லை. எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. சில தோழர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, யார சொல்லலாம், ஒன்றும் இல்லை, யார சொல்லலாம். சரி, கடைசிக்கு முன்பாக கத்தாபி மகன் உமரே செல்வத்தை கொண்டு வந்து போடுங்க. உமரில் மனசு நினைக்கிறாரு, இந்த இடத்துல நான் தான் ஃபஸ்ட்டாக வரணும். செல்வத்தை கொண்டு வந்து போடுறாங்க.
ரசூல்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, உமரை உங்களுக்குன்னு எடுத்து வச்சுட்டீங்களா? யாரும் சொல்லலாம், என்னுடைய செல்வத்தை சரிபாதியாக பிரிச்சுட்டேன், பாதி கொண்டு வந்து கொடுத்துட்டேன், பாதி எனக்கு புரிவதற்கு சொல்ல வேண்டும் சொன்னால் 10 லட்சம் இருந்து 5 லட்சம் தீனுக்கு 5 லட்சம் எனக்கு சொல்லிட்டு அப்படியே அபூபக்கர் சித்திகளை பார்த்து சிரிச்சுட்டு போகிறார். ஏன்னா பாதி சொத்தை கொடுத்துருக்குறார். நம்ம கொடுக்குமா? பள்ளிக்கு வரும்போது சட்டை மாற்றிட்டு போடுவோம், 10 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுக்கலாமா வேண்டாமா நினைக்குவோம். நம்மளுடைய வேலை எப்படி தருக்கும், நல்லா பாதுகாத்து வைத்தவர். அபூபக்கர் தெரியாது. கடைசிக்கு அபூபக்கர் அளிக்கிறாங்க, அபூபக்கரை நீங்களும் செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்க. இப்படியும் இருக்கிறார்கள். சலுகையினுடைய சம்பவம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ரசூலை கேட்குறாங்க, உமரில் மனசில் நினைக்கிறாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அபூபக்கர் சித்திகள் இடத்துல அவரும் பாதி சொத்தை கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டாக வருவேன்னு நினைக்கிறாங்க. அபூபக்கர் சித்திகளை சொல்கிறாங்க, யாரும் சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சொத்தை எல்லாமே கொண்டு வந்து போட்டுட்டேன், வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சாரே அந்த உமரில் அவங்க அழுதுட்டு ஓடி வந்து கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. உங்களை ஜெயிக்கவே முடியாதுங்க, உங்களை ஜெயிக்கவே முடியாது. இன்னமல் முஃமினூன இல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு வ ஜாஹது ஃபி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ். லே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய செல்வத்தை கொண்டும், செல்வம் இல்லையா உயிரை கொண்டும் கொடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள். திருமறைக்குள்ள அவசரம் இருக்கிறது அல்லவா? அந்த சம்பவத்தில் கெட்டி பிடிச்சி புத்தம் கொடுக்குறாங்க. சகாபாக்கள்லாம் அழுகிறாங்க. அபூபக்கர் ஏன் அழுகிட்டு போது, நான் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் வர முடியல, ஆனால் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, உங்களை ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லி அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அழுகிறாங்க. வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிற. அப்படின்னா நம்ம என்னைக்காவது கொடுத்து அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும்னு நினைச்சு அழுதுருக்கிறோமாங்க? சிந்திச்சு பாருங்க. நிறைய சம்பவம் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாங்க. ஹிதாயத்துக்காக எழுத சகாபாக்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா? படிங்க. நம்மளோட அழுகணும், அம்மாவுக்காக அழுகணும். இன்னும் வழிகேட்டில் இருக்கிறாங்க. என்கிட்ட உமாவை நேசிக்கணுங்க. எப்படி நேசிச்சிருவா? பாடு எடுத்த எனக்காக என்னை உருவாக்கிய உப்பாவுக்காக, அல்லது மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார் சொன்னால் அவருக்காக அழுதுகிட்ட மரணிக்கிறவரை அழுகிறங்க. எல்லாம் என்னுடைய உமாக்கு, என்னுடைய உப்பாக்கு கபரை விசாலமாக்கி கூட சொர்க்கத்தை கூட அழுது கேட்கணும். அதுதான் சிறந்த மகன். அங்கீகரிக்கிறாங்க. நம்முடைய அழுகை அதை குறித்து தான் இருக்க வேண்டும். ஆகிரத்தில் லட்சியத்தை குறித்து தான் இருக்க வேண்டும், துனியாவில் அல்ல. அதுதான் நம்முடைய யதார்த்தமான லட்சியம் என்பவர்களே. அப்படிப்பட்ட லட்சியத்தோடு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் பேசுகின்ற என்னையும் கேட்கின்ற உங்களையும் வல்ல ரஹ்மான் ஒன்றிணைப்பானாக என்று சொல்லி, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க தஸ்ஸமீஉல் அலீம் வத்துப் அலைனா இன்னக்க தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வக்கினா அதாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வக்கினா அதாபன்னார் அல்லாஹ் மஜர்னி மினன்னார் அல்லாஹ் மஜர்னி மினன்னார் அல்லாஹ் மஜர்னி மினன்னார் வாஹிர் தஅனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.